ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரசம் வைக்க போகிறேன். என்ன ரசம்னு பார்ப்போமா? ஆல்ரெடி நான் ரசம் வீடியோ போட்டிருக்கேன். இது வேறு மாதிரியான ரசம். இங்கே பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பயிறு போட்டுங்க. அது கூடயே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுங்க, தனியா அதையும் போட்டுட்டு ஒரு 4 வரமிளகா, பெருங்காய கட்டி ஒரு 2 துண்டு போட்டுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல் சீரகம், ரசத்துக்கு போடுற சீரகம் போட்டுங்க. அப்படியே பொன்வறுவலாக வறுத்துடுங்க. வறுத்துட்டு இப்போ நான் ஒரு பாத்திரம், வேறு பாத்திரம் மாற்றிங்க பாருங்கள். நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. கருகிடாதீங்க. கருகிட்டால் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். இது என்னன்னாக்கா கீரை வேக வச்ச தண்ணியில் நான் ரசம் வைக்கிறேன். கீரையும் பயிரும் ஒன்றா சேர்த்து நான் வேக வச்சேன் கீரை மசிக்கிறதுக்கு. அதில் தண்ணி மீந்துது. அதுக்காக நான் அதை ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ரசம் கூட்டி போடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பயிறு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பழம், பூண்டு தோலோடு தட்டிக்கோங்க. தக்காளி பழத்தையும் பூண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி பழம் மசிக்காதீங்க. கட் பண்ணி வச்சு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தளன்னு வர அளவுக்கு வதக்கிட்டு புளி கரைச்சல் எடுத்து அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி வச்சு லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே கிண்டி விடுங்க. அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கீரை தண்ணி எடுத்து வச்சோம்ல, அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல, அது பொடி பண்ணி அப்படியே அது மேலே தூவி ஃபைனல் டச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மூடிடுங்க. ரசம் ரெடி. டொன்டடா.